என்ன கேக்குற சாமிய 100 சென்மம் நமக்கு ஏதும் கேட்பாங்க அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருக்கீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து 3 டைப்பில் எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ஒரு லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் வந்து வீட்டில் வந்து பார்க்கலாம். முடியாத வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிடும். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண தேவையான ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்கள் கூட ஆப் எல்லாம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இருக்கும். கேட்டு பார்த்தா கிரீன் கலர் ப்ரெஸ் பார்த்தா கேட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. கீழே பார்த்தா எந்த பேக்ரவுண்ட் மேலே வந்து ஆட் பண்ணுறப்ப எந்த சேஞ்ச் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ண அதை சேனலில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணணும். பிக் ஆட் பண்ணுறது முன்னாடி நீங்கள் வந்து பிக்கை வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒரு ஆப் லிங்க் இல்லைனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து சர்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் தரல ப்ளே ஸ்டோர் வந்து ஃபோட்டோ ரூம்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ன்ற சிம்பிள் போட்டு ஒரு ஆப் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அங்கே பாருங்கள் இந்த லோகோவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ஃபோட்டோ ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைம்லைன் பார்த்தீங்கன்னா 5:24 டைம்லைன் வந்துட்டு ப்ளஸ் அங்கே செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ஒரு ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா பிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகினா அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அந்த 3 ரசம் போய்ட்டு இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு -90 வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. எப்படி நீங்கள் பிக்கு எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் லிரிக் வந்து ஆர்டர் ஆட் பண்ணுறதா இருக்கும். லிரிக் வந்து எப்படி எந்த ஆர்டர் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கரெக்டாக ஆர்டராக வந்து ஆட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து லிரிக் வரணும்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு லிரிக் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் ஆல்ரெடி நான் லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ளீஸ் எடுத்து வந்துருப்பேன். நீங்கள் வந்து லிரிக் உங்கள் சாய்ஸ் எங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணி முடிச்சா நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க. ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி பார்த்தா மீடியா, ஆடியோ, ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் சொல்லிட்டு ஃபோர்த்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா கேமரான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டபுள் புக் மார்க் அதில் பார்த்தா நீங்கள் இப்போ புக் மார்க்கில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். அந்த புக் மார்க்கு ஃப்ரண்ட் முன்னாடி இருக்க புக் மார்க் போயிடுங்க. போய்ட்டு இந்த கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த கேமரா ஆப்ஜெக்ட்டை 2 வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த புக் மார்க் போயிடுங்க. 5:24 புக் மார்க் போய்ட்டு இப்போ வந்து கேமரா ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு 3 ரசம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு ஜூம் பண்ணுற ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து எல்லா புக் மார்க்குமே இந்த ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணணும். மூவ் பண்ணுறதுல வந்து எல்லா இடத்துல கீ ஃபேம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஜூம் பண்ணுறது ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணணும். சிம்பிளாக 5:24 புக் மார்க் போய்ட்டு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிட்டு இந்த சைடில் யாருக்கு பக்கத்தில் என்ன டச் பண்ணுற மாதிரி க்ரீன் கலராக இருக்கு பாருங்க, டச் பண்ண சொல்ல அது வந்து கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா உங்களுக்கு இந்த கேமரான்ற லேயரில் ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கீஃபே மாதிரி ஆட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு எல்லா புக் மார்க்குமே ஆட் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு கீஃபே ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி இந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீஃபே வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சு லாஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணுற ஆப்ஷனுக்கு பார்த்தா நம்ம வந்து கீஃபே வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா ஜூம் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து கீஃபேம் வந்து ஆட் பண்ணேன். இப்போ ஜூம் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீஃபேம் அதே நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க்கு ஜம்ப் ஆகிட்டு கீஃபேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தா நம்ம லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கீஃபேம் வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேமராக்கான ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு விஷுவல் வந்து ஷோ ஆகிறதுக்கு கேமராக்கான ஆப்ஷன் ஆன் பண்ணல. இப்போ இந்த சைடில் பார்த்தா ஸ்கொயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சதுர மாதிரி அதை செலக்ட் பண்ணி இந்த கேமராவான ஆப்ஷன் கிளிக் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ எனக்கு கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:15 போய்ட்டு இப்போ அந்த புக் மார்க்கு கேமரா லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு 3 ரசம் போய்ட்டு இப்போ பார்த்தா இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தா நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் லிரிக் வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த லிரிக் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த 3 ரசம் போய்ட்டு லிரிக் வந்து
கரெக்டாக லிரிக் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லிரிக்காக வந்து மூவ் பண்ணிங்க. அதே மாதிரி ஜூம் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிங்க. இப்போ வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக ஜூம் ஆகுது பாருங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறா லிரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் லிரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறது. கரெக்டாக இப்போ லிரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து மூவ் பண்ணுங்க. இப்போ இந்த லிரிக் வந்து லைட்டாக டாப்பில் இருக்குது. இப்போ டாப்பில் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிட்டு இப்போ ஜூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணுறதோ இல்லை ரொம்பவே ஜூம் அவுட்டில் காமிக்கிறதோ உங்கள் சாய்ஸ் தான். இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிடலாம். போயிட்டு இப்போ லிரிக் வந்து ஃபஸ்ட் லிரிக் எங்கே இருக்குது, அந்த சைடு இருக்குது. அப்புறம் இப்போ அந்த சைடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த சைடு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ வந்து சிஎம் கீழே வந்து கரெக்டாக கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் புக் மார்க் பண்ணுங்கள். சேம் மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கில் போய் செக் பண்ணி கீழே இருக்குது லிரிக்கு. இப்போ லைட்டாக கீழே வந்து மூவ் பண்ணிட்டு இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து லிரிக் வந்து கட் ஆகக்கூடாது. அது கரெக்டாக பார்த்து வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு இப்போ வந்து அந்த லிரிக் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் வந்து கட்டுற அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டராக நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து செட் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ண பார்த்தோம். செக் பண்ணால் போதும் கரெக்டாக வந்து லிரிக் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ கேமரா ஆப்ஜெக்ட்லாம் எடிட் பண்ணல. இப்போ அந்த புக் மார்க்கில் கரெக்டாக 16:16 வந்து போயிடுங்க. 16:16 போய்ட்டு மோன்ராசம் போய்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூவ் ஆப்ஷன் ரைட்டாக செக் பண்ணிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் இருக்குது கீ ஃபேம் கீழே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஃபில் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் என்ன பண்ணணும் அந்த அளவுக்கு கிராஃப் வந்து செட் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி கவ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கவ் டு ஆல் கீ ஃபேம் அதை கிளிக் பண்ணால் எல்லா கீ ஃபேமுக்கும் அது வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஜூம் ஆப்ஷன் போய்ட்டு சேம் அதே கிராஃப் கிளிக் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் பண்ணுற கிராஃபாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சேம் 3 டாட் காப்பி கவ் பேஸ்ட் கவ் டு ஆல் கீ ஃபேம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் வந்து மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளரில் வந்து போங்க. இதில் ப்ளரில் பார்த்தா மோஷன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ப்ளர் வந்து ஒரு 1 வைக்கிறீங்களா, வரல -2 கூட செட் பண்ணுங்கள். இல்லை -90 வந்து செட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே 0.90 வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா கரெக்டாக அந்த ப்ளர் வந்து அந்த ஷேக்கில் வந்து ஒரு ப்ளர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறலாம், ஸ்டார்டிங்கில் வந்துங்க ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கொயர் வந்து ஃபில் கம்பஸை கிளிக் பண்ணிங்க, ஜூம் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அது வந்து ரவுண்ட் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சேம் அந்த லேயரில் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. சர்ச் பண்ணி காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க. சேம் நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட் போங்க. சேச்சுரேஷன் வந்து வைப்ரன்ஸ் வந்து கலரில் இருக்கும். கலரில் பண்ணால் கலர் அண்ட் லைட்டில் போனால் லாஸ்ட்டாக சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனில் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. ப்ளஸ் ஒரு 10 சம் வச்சுக்கோங்க. ஓகே இந்த அளவுக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சேம் அதே ரவுண்ட் ரெஜெண்ட் லேயர் எஃபெக்ட் ஆட் எஃபெக்ட் போங்க. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் நீங்கள் அதே கலர் அண்ட் லைட்டில் டாப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ பிரைட்னஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டான ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் செட்டிங் போது ஏர் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து உள்ள எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து ஆட் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்ட்ரா சூப்பரான இன்ட்ரெஸ்ட் வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.